ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் தொப்பை வந்தா, அதாவது அப்டோமினல் ஃபேட் அதிகமானா இந்த விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஜமா தொப்பை வந்தா, ஃபேட் இன்க்ரீஸ் ஆனா, இந்த ஃப்ரண்ட் சைட் ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆனா, அது ரைட் சைடு அட் லெஃப்ட் சைடு, ஸோ தொப்பை வந்தா இந்த விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா, ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக் உள்ள போனா, தொப்பை வந்தா விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நவ்வே ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு தொப்பை இருக்குல்ல. ஸோ பிகாஸ் ஆஃப் செடென்டரி லைஃப், ஸோ டெய்லி நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பண்ணாதவருக்கும் இருக்காங்கல்ல. ஸோ சில பேர் டெய்லி வாக்கிங் பண்ணால் கூட தொப்பை இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த சிட்டிங்கில் அதிகமாக இருப்பாங்களே. ஸோ சிட்டிங்கில் அதிகமாக இருக்கும்போது தொப்பை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தொப்பை இன்க்ரீஸ் ஆகிறப்போ, அதாவது ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ விந்தணுக்கள் கம்மியாகுமா? நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதனாலனா, இந்த தொப்பை இன்க்ரீஸ் ஆகிறப்போ, ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ, அதாவது டயபிட்டிஸ் வரலாம், இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி வர்றப்போ, ஸோ சில பேர் இந்த ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக பில்ஸ் யூஸ் பண்ணலாம், டயபிட்டிஸ் பில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி அந்த ஆணுறுப்பு மேலே ஒரு வாட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ ஏன்னா டயபிட்டிஸ் வர ஆஃப்டர், ஸோ டயபிட்டிஸ் வந்து அப்புறமா, ஸோ சில பேருக்கு கூட இந்த ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கூட இந்த விந்தணுக்கள், அதாவது ஸ்பம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த ஆணுறுப்புக்குள்ள அந்த பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஆணுறுப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகாது. ஸோ எரெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி இந்த ஃபேட் டெபாசிட் ஆகும் பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டெய்லி வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ சில பேர் வந்து அந்த 1/2 கிலோமீட்டர் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போனால் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி இல்லாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி வாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ வாக் பண்ணி எவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு இந்த விந்தணுக்கள் கம்மியாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஹார்மோன்ஸ்க்கும் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி ஜிம்மு கூட போங்க, ஜிம்மு கூட போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ பண்ணப்போ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, ஸோ தொப்பை வந்தா விந்தணுக்கள் கம்மியாகும்னு. ஸோ கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பட் மோஸ்ட்லி கம்மியாகாது, பட் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னாடி வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.